வெறும் ரேசன் புழுங்கரிசி மட்டும் போதுங்க இந்த முறுக்கு செஞ்சிடலாம். இதுக்கு ரேசன் புழுங்கரிசி அதாவது சாப்பாட்டு அரிசி அதை ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு கிரைண்டரில் தோசைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பொட்டுக்கடலை அதையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். அரிசி மாவுக்கு ஒரு 1/4 பங்கு அளவுக்கு நீங்கள் இந்த பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இந்த ரெண்டையும் கலக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈரப்பதம் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இடியாப்பத்துக்கு மாவு எப்படி இருக்கும், கொஞ்சம் டைட்டாக அந்த மாதிரி நீங்கள் பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஓமம் சேர்த்துக்கிறேன். ஓமம் நல்லா கயிறை வச்சு நல்லா கசக்கி தான் சேர்க்கணும். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்ல வாசனை நல்லா வரும். ஓமம் வேண்டான்னா நீங்கள் எள்ளு கூட சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு, அப்புறம் பெருங்காயத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து கையை வச்சு நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்து வர்ற மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கோங்க. முறுக்கு அச்சு நான் இன்றைக்கி முள் முறுக்கு அச்சு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தேன்குழல் முறுக்கு அச்சு கூட யூஸ் பண்ணலாம், இல்லை இதுவுமே நல்லாயிருக்கும். இடியாப்ப குழலில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம மாவை முறுக்கு மாவை எடுத்து அதில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு வேஷ்டியோ ஏதோ ஒரு துணியை ஈரப்படுத்திட்டு ஈர துணியில் நீங்கள் இந்த மாதிரி முறுக்கை புழிஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், தனியாகவும் செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்கு நம்ம இதில் சுற்றி வச்சிட்டோம்னா அடுத்து கரண்டி வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் கரண்டிலே சுற்றிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்ல. இதனால் நம்ம புழிஞ்சி வச்சுட்டு அப்படியே நம்ம ஒரே டைமில் கூட நம்ம எண்ணெய் சட்டியில் போட்டு பொரித்து எடுத்துக்கிடலாம். எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு முறுக்கு போட்டதுக்கப்புறம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. அப்போ தான் முறுக்கு நல்லா எல்லா பக்கமும் வெந்து வரும். ஒரு பக்கம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வேக வைங்க. மொத்தம் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகுங்க நம்ம ஒரு பேட்ச் செய்து முடிக்கிறதுக்கு. இப்போ ஒரு பக்கம் வெந்திருக்கு, திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த முறுக்கு பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க. ரேசன் புழுங்கரிசி வச்சு இந்த தீபாவளிக்கு ரொம்ப எளிமையான முறையில் அட்டகாசமாக ஒரு முறுக்கு செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியன் ஹோம் மேக்கர் பவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.